வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு தமிழியல் 8க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். சாரி கைஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால தான் கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக அப்லோட் ஆகும், ஓகேங்களா? தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என தொடங்கும் பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார். செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று பாடியவர் பொய்கை ஆழ்வார். சுடராளியான் என பொய்கை ஆழ்வாரால் சிறப்பித்து போற்றப்பட்ட இறைவன் திருமால். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பொய்கை ஆழ்வார் பாடிய அந்தாதி முதல் அந்தாதி. வெய்ய என்ற சொல்லின் பொருள் வெப்ப கதிர் வீசும். சுடராளியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடராளி என்பதன் பொருள் துன்பக்கடல். வையம் என்ற சொல்லின் பொருள் உலகம். வையம் தகழியா வார்க்கடலே என்று துவங்கும் பாடலில் திருமால் எதை சுடராக கொண்டவன் என பொய்கை ஆழ்வார் பாடுகிறார்? கதிரவன். வையம் தகழியா வார்க்கடலே என்ற துவங்கும் பாடலில் அகல்விளக்காக பொய்கை ஆழ்வார் உருவகப்படுத்துவது எதை? பூமியை பார்த்திங்கன்னா அவர் அகல்விளக்காக உருவகப்படுத்துகிறார். பொய்கை ஆழ்வார் ஒலிக்கும் கடலை எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? நெய்யாக உருவகப்படுத்துகிறார். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது? காஞ்சிபுரத்திற்கு அருகில் இந்த ஊர் பார்த்திங்கன்னா அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் 12 பேரினால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனிகள். வையம் தகழியா வார்க்கடலே என்று துவங்கும் பாடலானது 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது? முதல் அந்தாதியின் முதலாவது பாடல். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்று துவங்கும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2ஆம் திருவந்தாதி பாடலை பாடிய ஆழ்வார் யார்? பூதத்தாழ்வார். நன்கு உருகி ஞானச்சுடர் விளக்கி ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்று துவங்கும் பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருவந்தாதியின் எத்தனையாவது பாடல்? 2வது திருவந்தாதியின் முதல் பாடல். தகழி என்றால் என்ன? அகல்விளக்கு. நாரணன் எனப்படுபவர் திருமால். பூதத்தாழ்வார் மனமுருக திருமாலுக்கு ஏற்றிய விளக்கு ஞான ஒளிச்சுடர். பூதத்தாழ்வார் எதற்கு அகல்விளக்கை உருவகப்படுத்துகிறார்? அன்பிற்கு. பூதத்தாழ்வார் நெய்யை எதற்கு உருவகப்படுத்துகிறார்? ஆர்வத்திற்கு. இனிமையால் உருகும் மனதிற்கு எதை உருவகமாக்கிறார் பூதத்தாழ்வார்? இடுதிரி. பூதத்தாழ்வார் பிறந்த இடத்தின் பெயர் மாமல்லபுரம். 12 ஆழ்வார்களுள் 3 முதலாழ்வார்கள் என்பர். அவர்கள் யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஸ் ஆகும்? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யார்? பேயாழ்வார். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை டேஸ் என்பர்? அந்தாதி என்பர். அந்தாதி என்பதன் வடமொழி பெயர் பிரபந்தம். இடராளி நீங்குகவே என் தொடரில் இடர் என்ற சொல்லின் பொருள் துன்பம். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி என்று துவங்கும் பாடலை இயற்றியவர் முனைப்பாடியார். அன்பு நீர் பாய்ச்சி ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று பாடியவர் முனைப்பாடினியார். இன்சொல் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, முனைப்பாடியார் தான், ஓகேங்களா? அன்பு நீர் பாய்ச்சி ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று பாடியவர் முனைப்பாடியார். இன்சொல் விளைநிலனே ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி என்று துவங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது? அறநெறிச்சாரம். பைங்கூழ் என்ற சொல்லின் பொருள் என்ன? பசுமையான பயிர். எதனை விளைநிலமாக கொள்ள வேண்டுமென முனைப்பாடியார் கூறுகிறார்? இனிய சொல்லை. அறநெறிச்சாரத்தில் முனைப்பாடியார் விதையாக விதைக்க வேண்டுமென்று கூறுவது எதனை? ஈகை பண்பு.
முனைப்பாடியார் டேஸ் என்னும் கலையை நீக்க வேண்டும் என்றார். வன்சொல் என்ற கலையை. முனைப்பாடியார் எதை நீராக ஊற்ற வேண்டும் என்றார். அன்பை. முனைப்பாடியார் எதை கதிராக அறுவடை செய்ய வேண்டும் என்கிறார். அறம். முனைப்பாடியார் எந்த சமயப் புலவர்? சமணப் புலவர். முனைப்பாடியார் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? திருமுனைப்பாடியைச் சேர்ந்தவர். அறநெறிச்சாரம் இயற்றிய முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 13ஆம் நூற்றாண்டு. அறநெறிச்சாரத்தில் இன்சொல் விளைநிலனோ ஈதலே என்னும் பாடல் எத்தனையாவது பாடலாகும்? 15ஆம் பாடல். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களைக் கொண்டது? 225. காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார்? வாய்மையே. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லார் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே என்பது யாருடைய வாழும் நெறி? திருவள்ளுவரின். ஒருவர் செய்யும் செயல் எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது? செய்பவரின் மனப்பாங்கு. பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் டேஸ் தேவை? அறிவியல் பாங்கு. வாழ்வென்பது அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை அப்பரடிகள் கூற அதனை வழிமொழிந்தவர் யார்? காந்தியடிகள். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்ற கவிஞர் பெயர் யாது? பாரதிதாசன். செல்வத்து பயனை ஈதல் என்னும் பாடல் அமைந்து ஒரே பொருளை தரும் இரு நூல்கள் புறநானூறு, மணிமேகலை. செல்வத்து பயன் எது என்று சங்க இலக்கியம் கூறுகிறது? ஒப்புரவு வாழ்க்கை. மனித வாழ்க்கையில் நடைபெறும் போராட்டங்களில் சேராதது எது? செலவழித்தல். வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற சங்க நூல் எது? புறநானூறு. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது எதைப்போல பலருக்கும் பயன்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஊருணியில் நிரம்பிய நீர் போல. நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது எதை போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதைப் போல. மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணித்தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் டேஸ் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் நெறியாக கொண்டவர். திருக்குறள் நெறியே. குன்றக்குடி அடிகளாரால் இயற்றப்பட்ட நூல்கள்: நாயன்மார் அடிச்சுவட்டில், குறச்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் எவை? அருளோசை, அறிக, அறிவியல். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி? பொது உடைமை நெறி. வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். ஜென் என்பது எம்மொழிச் சொல், ஜப்பானிய சொல். ஜென் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தியானம் செய். ஜென் சிந்தனையாளர்கள் எந்த சமயத்தை சார்ந்த துறவிகளில் ஒரு பிரிவினர் ஆவர்? பௌத்த மதம். ஜென் துறவிகள் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வசித்து வந்தனர்? ஜப்பான், சீனா. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறும் அணி ஓமை அணி. ஓமை வேறு, ஊமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி. உருவக அணியில் ஊமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னும் அமையும். உருவகத்திற்கு சில எடுத்துக்காட்டுகள்: தமிழ்த்தேன் இன்ப வெள்ளம் துன்பக்கடல். வையம் தகழியா வார்க்கடலே. நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக. இந்த பாடலில் அமைந்துள்ள அணி உருவக அணி. கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எந்த அணி? ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கல் என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி. பொருள், கருவி, காலம், வினையிடனோடு ஐந்தும் டேஸ் எண்ணிச்செயல், இருள் தீர எண்ணிச்செயல். ஒரு யானையைக் கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பது போல எதையும் செய்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்.
ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். கற்றவருள் மிகவும் கற்றவராக யார் மதிக்கப்படுகிறார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கற்றவன் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி டேஸ் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அவர்கள் கற்றவற்றை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வழியில் நடைபெறுவதே டேஸ் நாடு. டேஸ் செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது, முயற்சி செய்து. திருவள்ளுவர் நாட்டின் 4 அரணங்களாக குறிப்பிடுபவை எவை? தெளிந்த நீர், நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடு. அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் டேஸ் இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும், செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால் பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் டேஸ் உடைய செயல் அருமையுடைய செயல். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.